நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. ஏன்னு கேட்டால் அவர் நம்மை அவருடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். உள்ளத்துக்குள்ளே நம்மை ஒளித்து வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் சொல்கிறேன் நான், ஒரு இமை பொழுது கூட நம்மளை மறந்து அவரால் வாழவே முடியாது. ஏன்னு கேட்டால் அவர் கண்ணை திறந்து பார்த்தா அவருடைய கையில் இருக்கிறோம், இருதயத்துக்குள்ளே பார்த்தா அங்கேயும் இருக்கிறோம், அக்கம் பக்கத்தில் பார்த்தா வலது பக்கத்தில் உன்னதத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. இவ்வளவு தூரம் நம்மளை தூக்கி உட்கார வச்சிருக்கிறவருக்கு எப்படிங்க மறக்க முடியும்? அதனால தான் சொல்றாரு, நான் உன்னை மறப்பது இல்லை. ஒருவேளை தாய் தன் பாலகனை மறக்கலாம், ஆனால் நான் உன்னை மறப்பது இல்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன் கூட இருக்கிறேன், உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமே மறக்க மாட்டார். மனிதர்கள் மறக்கலாம், மனிதர்கள் அன்பு மாறலாம், ஆனால் கர்த்தருடைய அன்பும் அவருடைய பாச நேசமும் இன்றும் என்றும் சதா காலமும் மாறுவதும் இல்லை. அவர் நம்மை மறப்பதும் இல்லை. ஹல்லேலூயா.